அதுவே உயிர்மை விளக்கம். தமிழை நான் ஏன் கற்க வேண்டும்? இந்த கேள்வியை பெற்றோர்களை பார்த்து கேட்கும் பல பிள்ளைகளை நீங்கள் பார்க்க முடியும். பெற்றோர்கள் என்ற நிலையிலிருந்து இதற்கு நாம் பதில் கூற வேண்டியது நம் பொறுப்பு. தமிழ் மொழி என்பது நமது அடையாளம், நமது கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் நமது பெருமை. மிகவும் தொன்மையான மொழி தமிழ் மொழி. இன்றும் இளமை பொலிவுடன் விளங்குவது நமது தமிழ் மொழியாகும். உலகிலேயே மொழிக்கென முதலாக தோற்றுவிக்கப்பட்டது தமிழ்ச்சங்கமே. தலைச்சங்கம் என்ற முதல் சங்கம் 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது என்றும், பின் இடைச்சங்கம், கடைச்சங்கமும் நடந்தது என்பதை நமது நூல்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. 3ஆம் சங்கம் மட்டுமே இன்றைய மதுரையில் நடைபெற்றது. குமரிக்கண்டத்தில் தமிழ் நாகரிகம் மிகவும் செழிப்பாக இருந்தது என்றும், பின் 15000 ஆண்டுகளுக்கு முன் அது கடலுக்கு அடியில் மூழ்கிவிட்டதாக நம்பப்படுகிறது. மிக பழமையான வரி வடிவ எழுத்தை கொண்ட மொழி தமிழ் மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக பார்வையை கொண்டது நமது தமிழ் மொழி. பழந்தமிழர் வீரம் போற்றும் புறநானூறு, அக வாழ்க்கையை கொண்டாடும் அகநானூறு, இலக்கணம் போற்றும் தொல்காப்பியம், வாழ்வியல் பேசும் திருக்குறள், மருத்துவம் பற்றிய சித்தர் பாடல்கள், பக்தி இலக்கியத்திற்கு 12 திருமுறையும் 4000 திவ்ய பிரபந்தம் என்று அனைத்தையும் கொண்டுள்ள ஒரே மொழி தமிழ் மொழி. உவே சாமிநாதையர் ஓலைச்சுவடுகளில் இருந்து பல அரிய பழந்தமிழ் இலக்கிய நூல்களை தேடி கண்டறிந்து அவற்றை சேகரித்து ஆராய்ந்து பிழையின்றி பதிப்பித்து வெளியிட்டவர். இவர் இல்லை என்றால் இன்று நாம் அறியும் சங்க இலக்கியங்கள் பலவும் நமக்கு கிடைத்திருக்காது. சங்க இலக்கிய பாடல்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்தும் அதே மொழிநடையில் இன்றும் நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அது தமிழுக்கு மட்டுமே உள்ள தகுதியும் சிறப்பும் ஆகும். தற்காலத்து தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியான பாரதி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று புகழ, பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமது பாடலில் தமிழ் பெருமையை எழுதியிருக்கிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழை நமது பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டாமா? இதை கருத்தில் கொண்டுதான் 25 ஆண்டுகளுக்கு முன் மாகா தமிழ் பாடசாலையை தொடங்கியது. வெற்றிகரமாக 2 இடங்களில் தமிழ் பாடசாலையை நடத்தி வருகின்றது. மார்க்கம் பாடசாலையில் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை 10 முதல் நண்பகல் வரை தமிழ் பாடம் நடத்தப்படுகிறது. மிசிசாகா பாடசாலையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை தமிழ் பாடம் நடத்தப்படுகிறது. சென்ற ஆண்டிலிருந்து மாகா தமிழ் பாடசாலை அமெரிக்கா தமிழ் அகாடமியால் வரையறை செய்யப்பட்ட பாடத்திட்டத்தை பின்பற்றி முன்மழலை நிலை முதல் நிலை 8 வரை கற்றுத்தரப்படுகிறது. மாணவர் மதிப்பீட்டுக்காக அமெரிக்கா கல்விக் கழகத்தின் விரிவான பாடப்புத்தகங்கள், பாடத்திட்டம், பணிப்புத்தகங்கள் ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது மற்றும் தரப்படுத்தப்பட்ட தேர்வுகளை குறித்த காலங்களில் நடத்தப்படுகிறது. மாணவர்கள் தமிழை கற்று தங்கள் திறமைகளை உற்சாகத்துடன் வெளிப்படுத்துகின்றனர். மாகா தமிழ் பாடசாலையின் சிறப்பு: தமிழில் பேச, படிக்க, எழுத ஒரு சிறந்த பள்ளி, மாணவர்களின் தனித்திறமைகளுக்கு ஒரு களம், எளிமையான செயல் சார்ந்த கற்றலுடன் கூடிய கல்வி முறை, கொண்டாட்டத்துடன் கூடிய தமிழ் கற்றல்.
மாக்கா பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். மாக்கா ஸ்கூலில் நான் தமிழ் எழுத, படிக்க, பேச கற்றுனேன். எனக்கு இன்னைக்கும் தமிழ் பேச தெரியும். நன்றி, வணக்கம். என் பேர் அபிராமி. நான் தமிழ் கிளாஸ் 7th grade இருந்து ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 6 வருடமாக அங்க படித்தேன். அதுக்கப்புறம் எழுத படிக்க கத்துக்கிறதுக்கு நல்ல உதவி ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. நான் 7 வயசுலேருந்து ஹைஸ்கூல் மட்டும் தமிழ் கிளாஸில் இருந்தேன். எனக்கு தமிழ் கிளாஸ்னால நல்ல தமிழ் பேச வரும், படிக்க வரும், அப்புறம் எழுத வரும். நான் சென்னைக்கெல்லாம் போச்சு, அந்த தமிழில் இருக்கிற சைன் எல்லாம் நல்லா படிக்க முடியும். ரொம்ப நன்றி. அண்ட் ஐ ரெக்கமெண்ட் தமிழ் கிளாஸ் ஃபார் எவ்ரிஒன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மிரா. 6 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் நான் வாரம் தமிழ் கிளாஸ் போயிருந்தேன். மாக்கா தமிழ் கிளாஸில் நாங்கள் உடல் உறுப்புகள்லேருந்து இலக்கணம் வரைக்கும் கற்றுட்டுருக்கோம். ஒரு வரி எப்படி எழுதணும், எப்படி எழுத படிக்க கற்றுக்கணும், அதெல்லாம் கூட கற்றுட்டுருக்கோம். இதுக்கும் மேலே எங்களோட கலாச்சாரம் பற்றி கற்றுட்டுருக்கோம். தீபாவளி பற்றி, நவராத்திரி பற்றி நிறைய வாட்டி நாங்கள் கோவிலுக்கெலாம் கூட போயிருக்கோம். நாங்கள் திருக்குறள் கூட கற்றுட்டுருக்கோம். என்னோட எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பிரியங்கா. என் பேர் ஸ்ரீலட்சுமி. நானும் என் அக்காவும் சின்ன வயசுலேருந்து மாக்காடு தமிழ் கிளாஸ்க்கு போனோம். நாங்கள் 2 பேருமே கனடாவில் 20 வருஷமாக இருக்கோம். இங்கே தான் வளர்ந்தோம். அப்போது வீட்டை தவிர நமக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்கல தமிழ் பேசுறதுக்கு. ஸோ இந்த மாக்கா கிளாஸ் ஒரு நல்ல இடமா இருக்குது நமக்கு தமிழ் பேச பழக. நாங்கள் கிளாஸில் தமிழ் எழுதினோம், படித்தோம், அப்புறம் பேசி பழகினோம். மொத்தத்தில் மாக்கா ஒரு குடும்பம் மாதிரி நமக்கு. நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி, நம்மளோட தாய்மொழி தமிழ் பற்றி நிறைய கற்றுருந்தோம். உங்களுக்கு குழந்தைகளாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த கிளாஸில் சேர்த்து வைங்க. இந்த நாட்டில் வளர்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு நவராத்திரி பிடிக்கும். ஏன்னா எனக்கு வீர அலங்காரம் பண்ண பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய சாப்பிடுவேன், எனக்கு அது பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் என் வீட்டுக்கு வருவா, நான் வெத்தலை பார்த்து கொடுப்பேன். எனக்கு பிடிச்ச உணவகம் வந்து குவாலியா. ஏன்னா அந்த உணவகமில் என்னோட தங்கச்சியோட பிறந்த நாள் கொண்டாடினோம். ஆனால் உன் பேர் என்ன? நிஷா. ஓகே, நீ எதுக்கு தமிழ் கிளாஸ்க்கு வர? தாத்தா பாட்டி பேச. ஓகே, இந்தியாவில் நீ எந்த ஊர்? மும்பை. ஆனால் உன் பேர் என்ன? ஓகே, நீ எதுக்காக தமிழ் கிளாஸ்க்கு வர? தாத்தா பாட்டி. நீ தாத்தா பாட்டிகிட்ட என்ன மொழியில் பேசுவ? தமிழ். தமிழ் கிளாஸ் வர பிடிக்குமா? ஆமாம். உன் பேர் என்ன கண்ணா? தோட்டா. ஓகே, நீ எதுக்கு தமிழ் கிளாஸ்க்கு வர? அம்மா பாட்டு பேச. ஊரில் யார் இருக்கா? பாட்டி. நீ எந்த ஊர்? சென்னை. பாட்டியுடன் தமிழ் பேசவும், அம்மா அப்பாவிடம் பேசவும், நண்பர்களுடனும் தங்கையுடன் பேசவும், தமிழ் எழுத கற்றுக்கொள்ளவும், தமிழ் கதை புத்தகங்களை படிக்கவும், தமிழர் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளவும், தமிழ் பாடல்களை கற்றுக்கொள்ளவும். பெற்றோர்களே, இன்னும் ஏன் காக்க வேண்டும்? இன்றே உங்கள் பிள்ளைகளை மாக்கா பாடசாலையில் சேர்க்கவும். நன்றி, வணக்கம்.